மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு பகவான் வந்து விட்டார். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உடம்புல குரு பகவான் வந்தாலே என்ன ஆகும்னா, உடம்பை விட்டு தேவையில்லாத நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலக செஞ்சிருவார் குரு பகவான். எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிக்க வைப்பார். எதையுமே ஒரு பாசிட்டிவா பார்த்துக்கலாம் இப்படி நினைச்சு எவ்வளவு விஷயத்தை முடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப திங்க் பண்ணா ஒண்ணும் எதுவுமே நடக்காது. டென்ஷனே இல்லாம இருக்கிறவன் தான் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராசிலேயே ராகு பகவான், ராசிலேயே குரு பகவான் இருப்பதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாவே உங்களுக்கு ஜில்லுன்னு வச்சிருப்பார். பிறந்ததிலிருந்து கஷ்டம், எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம், கஷ்டமோ கஷ்டம், கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. மிதுனராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. ராசிலேயே உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்து 5ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 9 பார்க்கிறார். புத்திர பிராப்தி. அப்போ குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IVF, IUI போன்றவை எல்லாம் செஞ்சு அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவே ஆயிருக்காது. நிறைய பேர் இன்னைக்கு கூட்டம் 5ஆம் வீட்டில் குரு பகவான் பார்க்கும் பொழுது நேச்சுரலாவே குழந்தை பிறப்புக்கான வழிகள் போன்றவை கிடைக்கும். இந்த வருடம் ஜாலி. 5 குரு பார்க்கறதுனால சொத்து சேரும். நிறைய பேர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து சும்மாவே சொத்து வரும். அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யாராவது வாரிசு, நம்ம தாத்தா, நம்ம மேல பிரியமா இருக்கிற தாத்தா, என்னோட லாஸ்ட் பையன் தான் பார்த்தீங்கன்னா வந்து தருதலையா சுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் எப்படி உருப்பட போறது இல்லை அப்படின்ட்டு நமக்கு 2 கடை எழுதி வச்சுட்டு போயிடுவார். கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் அண்ணன், அவனுக்கு எழுதி வச்சிருக்க மாட்டார். அவன் உங்ககிட்ட தான் படிப்பு இருக்கேப்பா அப்படின்றது. யோ இதெல்லாம் நியாயமே இல்லையா? அவன் சும்மா இருக்கும்போதும் சும்மா தான் சுத்தின்னு இருந்தான், இப்போ உனக்கு சொத்து வேற கிடைச்சிருது. சில வீட்டுல எதிர்பாராத விதமா நடந்துரும். அவன் பிறந்ததுல இருந்தே ஜாலியா இருப்பான் சார், அப்பயும் ஜாலியா இருந்தான். அவன் ஜாலியா இருக்கானே, அவன் படிக்க மாட்டான், உருப்பட மாட்டான்னு நினைச்சா அவங்க தாத்தா 2 கடை எழுதி வச்சிருவான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் பையன் நிறைய படிச்சான் பாத்தீங்களா, அவன் இவன் கடையில வந்து வேலை செய்வான். ஏன்னா நம்ம அண்ணன் சும்மா தான் இருக்காரு, நம்ம கல்லாப்பட்டில உட்கார வச்சுக்க வேண்டியது. இப்படி கதையில நான் பார்த்திருக்கேன். யாரை நம்ம ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அவன் தான் முதலாளி ஆயிடுவான். நிறைய படிச்சவங்க எதுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணது நல்ல ஆள் தேவை. சோ அப்போ இந்த மிதுனராசிக்காரருக்கெல்லாம் 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் எப்படி படைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வழி உங்களுக்கு ரூட்டை உருவாக்கி கொடுத்துறாரு. 7 குரு பார்த்துட்டாரு, கல்யாணம் ஆயிடுது. 9 குரு பார்க்கிறார், அதிர்ஷ்டம் கூரை பிச்சுட்டு கொட்டுதும்பாங்கல்ல, அது உங்களுக்கு தான். இந்த வருடம் அதிர்ஷ்டசாலிகள்னா யாருன்னா மிதுனராசிக்காரர்களை அடிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். சூப்பரா இருக்க போறீங்க. 100க்கு 300 பேர்.